அதிகாலையில இருக்கிறீங்க வழக்கம் போல படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா கன்சிஸ்டன்சியா படிக்க முடிய மாட்டேங்குது. நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி 2 நாள் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து படிக்க ட்ரை பண்றீங்க. ஆனா படிப்பதற்கான மோட்டிவேஷன் வர மாட்டேங்குது. தூக்கம் தான் வருதுன்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்களா? அப்ப இங்க ப்ராப்ளம் மோட்டிவேஷன்ல இல்ல, நம்ம ஹேபிட்ஸ்ல தான் இருக்கு. அப்ப அதுக்கு சொல்யூஷனா நமக்கு ஹெல்ப் பண்ண போறது அட்டாமிக் ஹேபிட்ஸ். இந்த புக்ல இருக்கிற கண்டென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டடி பர்சன்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஏண்ட வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புக்கை எழுதியவர் ஜேம்ஸ் புக்கோடா ஆத்தர். ஜேம்ஸ் நமக்கு ஸ்டடி ரிலேட்டடா சொல்ல வர ஒரு நியூஸ் என்னன்னா, அட்டாமிக் ஹேபிட்ஸ், அதாவது ஒரு சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில அல்லது நம்ம ஸ்டடீஸ்ல எவ்வளவு பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுதுங்கிறத பத்திய டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நம்ம வாழ்க்கையில எப்படி டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரது, நமக்கு அந்த ஒரு பெர்சன்டேஜோட அருமை புரியாது. ஆனா இந்த ஒரு நாள்ல 1%ங்கிறது ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சுவர் நம்ம கட்டுறோம்னா அதுக்கு சின்ன சின்ன ஒரு செங்கலை எடுத்து வச்சாதானே நாளைக்கு ஒரு பெரிய சுவரை பில்ட் பண்ண முடியும். இது இந்த புக்கோட மெயின் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நம்ம ஸ்டடி ரிலேட்டடா கொண்டு போனால், ஒரு சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம 5 பேஜ் படிச்சு முடிச்சிருக்கோம். அப்ப நாளைக்கு 1% இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்த 6வது பேஜ் படிக்க ஆரம்பிப்போம். அதுக்கு அடுத்த நாள் 7வது பேஜ். இது மிகப்பெரிய சேஞ்ச் இல்லைன்னாலும் இது ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எங்க ஃபெயில் ஆகுறாங்கன்னா, இன்னைக்கு உட்காந்து நல்ல பிளானிங் போடுவாங்க, நாளைக்கு கட்டாயமா 8 மணி நேரம் உட்கார்ந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்க ஆரம்பிக்கணும்னு. அடுத்து இன்னொரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, படிக்கும் போது நான் கண்டிப்பா மொபைல் போனை டச் பண்ண மாட்டேன்னு. இது எல்லாருமே காமனா எடுக்கிற ஒரு கோல் திங்கிங் தான். நம்ம கோல்ஸ்ல கரெக்டா தான் முடிவு பண்ணி வச்சிருப்போம், ஆனா அங்க சிஸ்டமேட்டிக்கா எதுவும் பண்ணி இருக்க மாட்டோம். இங்க அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கோட ஆத்தர் ஜேம்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க கோல்ஸ் முக்கியம் இல்ல, சிஸ்டமேட்டிக் தான் முக்கியம்னு சொல்லி இருப்பாரு. கோல் வெர்சஸ் சிஸ்டம். கோல்னா நம்ம ஏதாவது ஒரு இலக்கை தீர்மானிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாச்சும் சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணி அதுல சென்டம் வாங்குறது, இது நம்ம கோல்னு சொல்லுவோம். பட் சிஸ்டம்னா அது எப்படி பண்ணணுங்கிறது. நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்க கோல் செட் பண்ணி இருந்தா அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் படிக்கணும், எந்த டைம் டேபிள் போடணும், எவ்வளோ எழுதி பார்க்கணும், அதுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும், இதைத்தான் நம்ம சிஸ்டமேட்டிக்னு சொல்லுவோம். கோல்ஸ் நீங்க செட் பண்ண டார்கெட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். அண்ட் சிஸ்டம் அந்த டைரக்ஷன் அச்சீவ் பண்றதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான ஒழுக்கத்தை கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்கிற சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்கணும்னா கோல் வேணும். அதை விட முக்கியமா அதை செயல்படுத்தக்கூடிய சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வேணும். ஒரு வேலை சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஃபாலோ பண்ணலைன்னா நமக்கு அந்த சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை பத்தி நம்ம 4 ஹேபிட் சைக்கிள் வழியா பார்க்கலாம். நம்பர் 1, கியூ. இது நம்ம மைண்ட ஒரு விஷயத்தை செய்ய ட்ரிகர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், மொபைல் போன்ல வர நோட்டிபிகேஷன் சவுண்ட். அடுத்து கர்விங், அதாவது ஆசையை தூண்டுவது. ஃபார் எக்ஸாம்பிள், மொபைல் போன்ல எந்த மெசேஜ் வந்திருக்கு, அது யாரு அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்து ரெஸ்பான்ஸ், அப்படியே நம்ம அதுக்கு எடுக்க போற ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மெசேஜை படிச்சு ரிப்ளை பண்றது. கடைசியா ரிவார்ட், அப்படின்னா நமக்கு கிடைச்ச ரிவார்டு அந்த மெசேஜுக்கு வந்த ரிப்ளை. இதைத்தான் நம்ம 4 ஹேபிட் சைக்கிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த போர் ஹேபிட் சைக்கிளை நம்ம ஸ்டடி கூட மேட்ச் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கியூ, அதாவது நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க நினைக்கிறது. கர்விங், நம்ம படிக்கணும், எக்ஸாம்ல ஜெயிச்சு போஸ்டிங் வாங்கணுங்கிற ஆசை. ரெஸ்பான்ஸ், நம்ம அந்த எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்றது. அடுத்த ரிவார்டு அந்த எக்ஸாம்ல போஸ்டிங் வாங்குறது. How to build the study habit. இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல இருக்கிற விஷயத்தை நாம் எப்படி ஸ்டடி கூட மேட்ச் பண்றது பத்தி பார்ப்போம். அட்டாமிக் ஹேபிட்டோட கோல்டன் ரூலே இதுதான். ரோல் நம்பர் 1, மேக் இட் ஆப்வியஸ். இதுக்கான அர்த்தம் ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படையாக மாற்றுவது. இப்ப நமக்கு ஸ்டடி பண்றதுக்கு மைண்ட் செட் வர மாட்டேங்குது, இதுதான் ப்ராப்ளம். நம்ம ரீடிங் பண்றதுக்கான ஒரு புது ஹேபிட் எப்படி உருவாக்கணும்னா, இந்த ஸ்டடி பண்றதுக்கான மோட்டிவேஷன் தேடிட்டே இருக்க கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடத்த மாத்திக்கணும்.
ஒரு எக்ஸாம்பிள், நீங்க நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது முந்தத்த நாள் நைட்டு உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 2, மேக் இட் ஈஸி. இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு கஷ்டமான வேலையை எப்படி சுலபமா மாற்றுவது. அதாவது நாளைக்கு ஸ்டடி பண்ண போற சப்ஜெக்டை கண்ணு முன்னாடி எடுத்து வச்ச மாதிரி அந்த ஸ்டடி பண்ற டேபிள்ல நம்ம போய் உட்காந்து புக் எடுத்து வைக்கிறது. இதை பண்ணாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த புக்கை ரீட் பண்ற மைண்ட் செட் வந்துடும். இங்க படிக்கும்போது நமக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தோணும். அப்படி தோணும் போது உங்களை நீங்களே பனிஷ் பண்றது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க மொபைல் ஃபோன் எடுக்காம கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு பனிஷ்மெண்டா உங்களுக்கு பிடிக்காத ஒரு மூவியை உட்கார்ந்து பார்க்கிறது. இந்த மாதிரி உங்களை நீங்களே பனிஷ் பண்றதால உங்களுக்கு அந்த ஹேபிட் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். ரூல் நம்பர் 3, மேக் இட் அட்ராக்டிவ். இதுக்கான மீனிங், நம்ம ஒரு புதுசா ஒரு குட் ஹேபிட்டை பழகுறோமோ அதவே நாம எப்படி அட்ராக்டிவா மாத்துறது. இப்ப நம்ம ஸ்டடி பண்ணன உடனே நம்ம ஸ்டடி பண்ற புக்ஸ் கலர்ஃபுல்லா டிசைன் பண்ணி வைக்கிறது. அதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நம்ம கலர்ஃபுல்லான பேனக்கல்ல அண்டர்லைன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றதால நம்ம டக்குன்னு பார்த்தா அந்த கான்செப்ட் உங்க மனசுல பதிஞ்சுக்கும். ரூல் நம்பர் 4, மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். அதுக்கு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க போறீங்களா, நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அந்த நபராவே மாறி உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு, நீங்க ஆடிட்டர் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஒரு ஆடிட்டர்னு நினைச்சு படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டடி பண்றதால உங்களுக்கு ஸ்டடி பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங் அதிகமாகும், லாங் டைம் ஆகும், ஃபோக்கஸா படிக்கலாம். சிம்பிளா சொல்ல போனா, நீங்க படிக்க உட்காரும் போது புக்க டேபிள் ஓப்பனா வைங்க. நீங்க ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண அதுக்கு நீங்களே உங்களுக்கான ஒரு ரிவார்டு கொடுத்துக்கலாம். நீங்க 20 மினிட்ஸுக்கு ஒரு சப்ஜெக்ட் கண்டினியூஸா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ரீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு இன்ஸ்டன்டா ஒரு ரிவார்டா என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜூஸோ அல்லது காஃபி அல்லது டீ ஏதோ ஒன்று, அதை நீங்க ரிவார்டா எடுத்துக்கலாம். இல்ல நீங்க 20 மினிட்ஸுக்கு யோகா அல்லது ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சீங்கன்னா அதுக்கு ரிவார்டா ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா அந்த ஒர்க் அவுட்டை உங்களால பண்ண முடியும். இந்த ரிவார்ட் சிஸ்டம் ஒரு நல்ல ஹாபிட்ஸை சின்ன அளவு கன்சிஸ்டன்சியா பண்ண உதவும். ஸோ இங்க சின்ன சின்ன பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதால இன்னைக்கு ஒரு பேஜ் படிக்கிற நாம நாளைக்கு 10 பேஜ் படிக்க ஆரம்பிப்போம். அதுக்கு மாறுறது நாள் கொஞ்சம் அதிகமா படிக்க ஆரம்பிப்போம். இதுதான் நம்ம லைஃபோட பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சிங். இங்க சேஞ்சிங் சின்னதா இருந்தாலும் அதுக்கான ரிவார்டு பெருசா கிடைக்கும். நண்பா, நீங்க உங்களை ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கன்சிஸ்டன்சியா படிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க எந்த கோல் நினைச்சு படிக்கிறீர்களோ கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். நண்பா, மோட்டிவேஷன் வரும் போற மோட்டிவேஷன் என்கிறது ஒரு வண்டியோட ஸ்டார்ட் மாதிரி தான். ஒரு பைக்கை மோட்டிவேஷன் ஒரு சாவி ஸ்டார்ட் பண்ற மாதிரியா அதுக்கான கியர் கன்சிஸ்டன்சி தான் அந்த பைக்கை கண்ட்ரோலா ஓட்ட வைக்கும். ஸோ நம்ம கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது டிசிப்ளின் மட்டும்தான். நம்ம இன்னைக்கு ஏதோ பெருசா ஸ்டார்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். கன்சிஸ்டன்சியா டிசிப்ளினாவும் மூவ் பண்ணுவோம். கண்டிப்பா அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்தி காட்டுவோம். இதுதான் சக்சஸோட சீக்ரெட். நம்ம வாழ்க்கையில சேஞ்சஸ் எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். அது இந்த நிமிஷமா கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.